சமீபத்தில் ஓப்பன்ஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் இவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் ChatGPTயோட 5 வெர்ஷனை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கரண்ட்லி ChatGPT 4o ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அடுத்த வெர்ஷனுக்கு நாங்கள் ஜம்ப் பண்ண போகிறோம். அதாவது ChatGPT 5 இது வந்தால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணல, லைட்டாக இந்த வரிகளை மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்ன, ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் நடுப்பகுதியில், அதாவது 2025 ChatGPT 5 பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ChatGPT 5 போக வேண்டாம். அதுக்கு முன்னால இந்த ChatGPTல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஃபிஷியலாக இந்த ChatGPT ஸ்டடி மோட் அப்படிங்கிற ஒரு டூலை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த டூல் தனியாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போதா, இல்லை ChatGPTக்குள்ளேயே ஒரு பகுதியில் டிஸ்பிளே பண்ண போதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. வழக்கமாக நீங்கள் ChatGPTயை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு இந்த ஸ்டடி மோடை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணால் அதுக்குன்னு பிரத்யேகமான பட்டன்லாம் கிடையாது. அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும் போது நான் சொல்லல, அந்த ஸ்டடி மோடில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை மாதிரி நீங்கள் செயல்படுத்தலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ChatGPTயோட ஸ்டடி மோடில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும் அதை நான் உங்களுக்கு லைவாக ChatGPTக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது முழுக்க ஃப்ரீ, யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா, வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஃபோனில் ரொம்ப நாளாக இந்த ChatGPT இருக்குது. எதேச்சியாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் ChatGPTக்கு அப்டேட் எதுவும் வந்திருக்கான்ட்டு. அப்டேட் வந்துச்சு, உடனே நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ChatGPTயை நான் ஓப்பன் பண்ணுறேன். ChatGPTயை ஓப்பன் பண்ணிட்டேன். ChatGPT ஸ்டடி மோடை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ChatGPTயில் சும்மா இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தேன், ChatGPT ஸ்டடி மோட் எக்ஸ்பிளைன் இன் தமிழ். எனக்கு தெரிஞ்சதை நான் கொடுத்துட்டேன். இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டடி மோடு எதுக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். பரீட்சைக்கு தயாராக உதவும். இது படிக்க, புரிந்து கொள்ள மற்றும் பரீட்சைக்கு தயாராக உதவும் ஒரு பயனுள்ள பயன்பாடு. ஒரு தலைப்பை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி ChatGPTக்கு அனுப்பலாம். அதே மாதிரி டெஸ்ட் நம்மளாவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேள்வி பதில ரெடி பண்ணலாம். டைம் டேபிளை வந்து இது பண்ண முடியும். கான்செப்ட், ஏதாவது ஒரு கான்செப்டை கொடுத்தீங்கன்னா ChatGPT அதுக்குள்ள கான்செப்டை ரெடி பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு டாபிக்கையும் ChatGPTயோட ஸ்டடி மோடு மூலியமா நீங்க பெற முடியும். என்ன போட்டிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறங்கிறத தமிழில் இதில் போட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு அறிவியல் படிப்புகளின் முக்கிய புள்ளிகள் சொல்லு. இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு ChatGPT ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். பரீட்சைக்கு தயாராக பரீட்சையை எழுதலாம். அதுக்கு உதாரணமாக தமிழக வரலாறு குறித்து 5 மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் இதற்கு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேட்கலாம். பேஸ்ட் ரெபிட்டேஷன், ஆக்டிவ் ரீகால் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. நேற்று படித்த ஃப்ளாஷ் கார்டை மறுபடியும் கேள். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் கொடுக்கும். மொத்தத்தில் ChatGPTயில் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக ChatGPTயே நமக்கு கொடுத்துருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ChatGPTயில் ஸ்டடி மோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பதிவு பண்ண ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த ChatGPTயில் ட்ரை பண்ணட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டனை யூடியூப் நிறைய விதைச்சி விட்ருங்க. அதில் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.